டொக்குன்னு போயிருமுன்னா பாக்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க. அன்னாடு 10 ரூபா 20 ரூபா போட்டு வாங்கிட்டு வரீங்க. ஏதோ ஒரு தலையில் இருந்தால் போதும், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பிள்ளைகிட்டையும் நல்லா விரும்பி சாப்பிடு. நாம்ளும் வாய் சப்புன்னு இருந்தால் அள்ளி போடலாம். முருங்கைக்கீரை பொரிச்சுக்கலாம். ரெண்டு 3 கொத்து இருந்தால் போதும். முத்த தலையாக போட்டுக்கணும். நம்ம இழந்தலையாக இருந்தால் கசப்படிக்கு இப்படி முத்த தலையாக போட்டுக்கணும். போய் வாசம் போகலாம். பாப்பா தண்ணி கேட்டா என்ன? முருங்கைக்கீரையை சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். கொண்டாடு டேய், ஒரு கப்பு கொண்டு விடு. கொண்டா பழவை எடுத்துக்க. பழவை பொரிச்சு போடுறது கப்பு தலையே பொரிக்கணும். சின்ன பாப்பா என்ன சாமி நடந்துக்கிட்டே இருக்கிற? அங்கே நட இங்கே நட. இந்த கீரை பறிக்கணும். இந்த மாதிரி தலையே பொரிச்சுக்கணும். பாப்பா வெங்காயத்தை படம் நரி சிறுசாக பிடிக்கணும். நல்ல வாழை சிறுசாக பிடிக்கணும். நெருக்கி பிடிச்சி பக்கடாவுக்கு பொடி பொடியை போட்டால் நல்லா இருக்காது. வாழை அரிஞ்சு போட வேணும். அப்படியே நல்லா காய்ச்சி இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி. நல்லா நெவுன்னு அரைச்சிக்கணும். பதினஞ்சு வெள்ளை பூண்டு. சும்மா தட்டி விட்டால் போதும். கழிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. மிளகாய் எடுத்த சாமி. வரமிளகாய் 3 காய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். வெறும் தட்டி விட்டு போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே கூட போட்டுங்க. பாப்பா காருதுன்னு திங்க மாட்டா. போதுமான உப்பு. ஒரு கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, ஒரு பூன் சீரகம், பொரிச்சு வச்ச முருங்கைக்கீரை 1 கப்பு, புதினா கீரை 1/2 கப்பு, கொத்தமல்லி கீரை 1/2 கப்பு,
கருப்பில் இருந்தாலும் 1 கப்பு. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, வாழை நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 கப்பு போட்டுக்கலாம். கண்ணே அடுப்பத்தை வைக்கண்ணே, மாவு பிணைஞ்சிக்கலாம். கணக்காக அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி நல்லா பேஞ்சி எடுத்துக்கணும். பாப்பா அடுப்பத்தை வைக்கணும். இந்த பதத்துக்கு பேஞ்சா போகுதா? இப்படி இந்த பதத்துக்கு பேஞ்சா போதும். இப்படி கையில் எடுத்து இப்படி போட்டோம்னா இப்படி பிரிஞ்சிட்டு விடணும். இப்படி அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கையில் இதான் அடுப்பில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றீங்களா அடுப்பு? பாப்பா அடிக்கி சிட்டிக்கு எடுத்து எடுத்துட்டு வா. உனக்கு சூடு வைக்கிறது கை சூப்படுறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. பக்கடா போட்டு எடுத்துக்கலாம். கையில் அள்ளி இப்படி இதில் விட்டு வேண்டியதான். முருங்கைக்கீரை, கருப்பிலாந்தழை, வெங்காயம் எல்லாம் நல்லா பொரியணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குது. கிடைச்சி இருக்குது. கருவறுத்து கொடுக்கூடாது. கழிச்சிடு. சரியா நல்லா மொறுன்னு இந்த கருப்பாந்தழையில பொரியணும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் கருவு வாசம் அடிக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும் எடுத்துக்கலாம். எடுக்கணே. சரியா இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எப்படி மணக்குதுன்னு பாரு. கம 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 கமன்னு மணக்குது. நல்லா வேவிட்டு வெந்துக்கிட்டு எடுக்கணே. சரியா நாம் அடுப்பு பற்ற வச்சா தான் அந்த காற்று வந்துடுது. நீங்கள் வேணுமுன்னா பச்சை மிளகாய் வேணுமுன்னாலும் போட்டுங்க, வரமிளகாய் வேணுனாலும் போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் காரம் திங்க வேணுமுன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. நான் கணக்காக போட்டிருக்கிறேன். எங்கள் காரத்துக்கு நான் போட்டுருக்கிறேன். நீங்கள் காரணுங்கிற அளவு போட்டுக்குங்க. வெயில் காலமாக இருக்குது. நீங்களும் காரத்தை கம்மியாக போட்டுக்குங்க. பக்கடா சுட்டு எடுத்தாச்சு. கடலக்கொட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். மேலப்படி நான் 1 கப்பு கடலக்கொட்டை போடுறேன். சரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும்.
நல்லா பொரியிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா மேல் தள்ளி வெடிச்சுக்கிடுச்சு. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரெண்டாக வெடிச்சுக்கணுதா. மேல் தள்ளி வெடிச்சுக்கிடுச்சு, எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் பொரிச்சிக்கலாம். பொரிச்ச கடலைக்கொட்டையும் மேலே தூவி விட்டுக்கலாம். அப்படி தள்ளி சரி. முருங்கைக்கீரை ராய் பக்கடா ரெடி. வாங்க சாப்பிடலாம். அப்படி மொறுன்னு இருக்குது பாரு, அங்கே விழுகுது. இந்த கண்ணே, இந்த பாப்பா நீ வாங்கிக்க. பாப்பா கடலைக்கொட்டையை திரும்பிட்டு அப்புறம் தங்குறாளாம். சாப்பிடுங்க கண்ணே. ராகி பக்கடா சூப்பராக இருக்குதா? ஐயா பக்கடா சூப்பராக இருக்குதா? ஐயா சூப்பராக இருக்குதுடா. சூப்பராக இருக்குதா? சரிடா தங்கம். கடலைக்கொட்டையை திருக்கிட்டு பக்கடா தங்காதே சூப்பராக இருக்குது திருப்பிட்டேன். சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்படியே பொறுன்னு இருக்குது. அப்படியே பொறுன்னு போயிடுச்சு பாரு நிமிட்டக்கலையே. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை பக்கடா சூப்பராக இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. நான் பல்லு இல்லாத கூட நிமிடத்துங்கிறேன் பார்த்தா. பொறு போகுது. பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடு. முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லா இரும்பு சத்து கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி வரும். இரும்பு சத்து அதிகம் கிடைக்கும். உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வேலை. இங்கே மூட்டாரெல்லாம் திங்கலாம், நாளைக்கு கூட திங்கலாம். 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. 20 ரூபா போட்டால் எனக்கு உனக்குன்னு ஆளுக்கு 2. இது நம்ம கையிலுக்கு தின்னுக்கலாம். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். நம்ம நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.